எல்லோருக்கும் வணக்கம். பெண்கள் ரொம்ப முக்கியமாட்டு ஒரு நபர். ஒரு பெண் இல்லைன்னா ஒரு புதுசாக ஒரு பாப்பாவே ஒரு குழந்தையே வராது. அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி நமக்கு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைங்களாம் பெற்றெடுக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அந்த இடுப்பு அந்த முதுகெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காட்டு இருக்கணும். பெண்ணுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு 12 வயசுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறது, குழந்தைங்க பிறக்கிற ஸ்டேஜு. 45 வயசுலேருந்து 55 வயசு வரை மெனப்பாஸ் அந்த டைம் இருக்குது. இந்த எல்லா ஸ்டேஜ்லையுமே கருப்பு உளுந்து எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நம் பெண்களுக்கு அது இந்த முதுகு எலும்பு எல்லாத்துக்குமே பலப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு. அதில் நிறைய பேர் களி பண்ணுவாங்க. நான் கஞ்சி பண்ணி காட்டியிருக்கிறேன்னா, 3/4 கப்பு கருப்பு உளுந்து, உடைச்ச கருப்பு உளுந்து, 1/4 கப்பு சாப்பாட்டு அரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், பூண்டு, ஒரு முழு பூண்டு விருப்பம் இல்லாதவங்க அதை விட்டுடலாம். தேங்காய் பாதி மூடி. நார்மலாட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி சைடில் உளுந்தஞ்சோறு உளுந்தங்கஞ்சி பண்ணுவாங்க. அது 3/4 கப்பு அரிசி 1/4 கப்பு உளுந்து போட்டு. நான் 3/4 கப்பு உளுந்து 1/4 கப்பு அரிசி போட்டு பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய கருப்பு உளுந்து சேர்றனால இது இந்த டைமில் நமக்கு பெண்களுக்கு ரொம்ப நல்லதாட்டு இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய பெரியவங்க நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க, நீங்களும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதை இந்த வீக் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே மொத்தமாக போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடெலாம் செய்கிற மாதிரி தான். தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வச்சுட்டு இதை நல்லா கழுகி அதில் போட்டு ஒரு கரண்டி இடையில வச்சு நம்ம இதை வேக வச்சிடலாம். குக்கரில் பண்ணுறவங்கள சாதம்லாம் வடிக்கிறவங்களா இருந்தால் குக்கரில் கூட இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இது வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம பூண்டு ஒரு தண்ணியில் நம்ம போட்டு வச்சாச்சுன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இது வெந்துட்டுருக்க டைம்லேயே நம்ம அதையும் ஈஸியாட்டு நம்ம உரிச்சிடலாம். எடையை எடுத்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். சாப்பாடு நம்ம அரிசி வெந்துட்டா அந்த மாதிரிலாம் செக் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம இதே மாதிரி மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். திரும்பவும் இதை எடுத்து நமக்கு வெந்துட்டான்னு பார்க்கலாம். நம்ம 2-3 நேரம் செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கா, தண்ணி தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட நம்ம விட்டுக்கலாம். கரெக்டாக தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியே நமக்கு போதும். நமக்கு இது நல்லா வெந்துட்டு அப்படின்னா அந்த பூண்டை நம்ம போட்டுடலாம். பூண்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேவையான உப்பு நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். பூண்டு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். நமக்கு 5 நிமிஷத்தில் பூண்டு வெந்தாச்சுன்னா இந்த கஞ்சியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வரலாம். தேங்காய் பாலுக்கு லேசாக சூடு தண்ணி விட்டு நம்ம எடுத்தோம்னா நிறைய பால் வரும். நார்மலாக இந்த உளுந்தஞ்சோறு உளுந்தங்கஞ்சிக்கெலாம் தேங்காய் திருவி தான் போடுவாங்க. ஆனால் தேங்காய் பால் எல்லாருக்கும் தெரியும். அதில் நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, வயிறு புண்ணு அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. வயிற்றுக்குமே ரொம்ப நமக்கு சாஃப்டாட்டு ஃபீல் ஆகும். இந்த பீரியட் நேரங்களில் நம்ம அந்த கஞ்சி குடிக்கும் போது இந்த தேங்காய் பால் விட்டு நம்ம குடித்தாச்சுன்னா அந்த வயிறு நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாட்டு ஃபீல் ஆகும். இது இந்த 12 வயசில் அதுக்கப்புறம் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற பிள்ளைங்க, 45 வயசுக்கு மேலே இந்த மெனப்பாஸ் ஆகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நம்ம நார்மலாக பீரியட் டைமில் எல்லாமே இந்த தேங்காய் பால் விட்டு இந்த கஞ்சி குடிக்கும் போது நமக்கு வயிறுக்கு ரொம்பவே நமக்கு ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த உளுந்து வச்சு நம்ம குடிக்கிறனால நமக்கு அந்த இடுப்பு வலி நமக்கு ரொம்பவே குறையும். ஓவர்ஃப்ளோவாக நமக்கு நிறைய நமக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும் போது அது கூட நமக்கு குறையும். நமக்கு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இது குடிக்கிறதுனால இதில் எப்படிலாம் நான் ஃபீல் பண்ணுறேனோ அதை ஷேர் பண்ணுறேன். என்னோடய பெரியவங்க நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க இந்த மாதிரி நேரங்களில் என்னெல்லாம் நம்ம சாப்பிடணுன்ட்டு இந்த வீக் ஷேர் பண்ணுங்கள். 12 வயசில் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணும்போது நம்ம அம்மா நமக்கு நிறைய நமக்கு உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி இன்னும் நிறைய சாப்பாடு தந்து அந்த இடுப்பு வலியெல்லாம் நமக்கு இல்லாமல் நமக்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிற டைம், நம்ம குழந்தை பிறக்கிற டைமில் எல்லாமே நமக்கு நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய நமக்கு தருவாங்க. அந்த டைம்லேயுமே அந்த இடுப்பு எல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காட்டு வலி இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த 45 வயசு ஆகும்போது நம்ம அம்மாவுக்கும் வயசாயிரும். நமக்கு பிள்ளைங்க ஒன்றில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்சு வேறு ஊர்களுக்கு போன பிள்ளைங்களாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளை தான் அந்த டைமில் நம்மளை பார்த்துக்கணும். 45 வயசு ஆகிட்டே 50 வயசு ஆகிட்டேன்னு நம்ம வயசாகிட்டேன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஆச்சி எல்லாமே பாட்டி எல்லாமே 80
90 வயசோட ரொம்ப நல்லாவே இருந்தாங்க இந்த மாதிரி சாப்பிட்டு. நமக்கு அந்த பீரியட் நேரத்தில் ஒரு செகண்ட் டேயே நம்ம இதை வந்து காலையிலே நம்ம வந்து இதை வந்து வச்சாச்சுன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பவுல் எடுத்து சாப்பிட்லாம். இல்லைனா வந்து மத்தியானம் கூட நம்ம சாப்பிடலாம். 2 வேளை கூட நம்ம இதை சாப்பிட்லாம். பீரியட் நேரங்களில் வந்து எதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம், எதெல்லாம் நமக்கு அந்த நிறைய ப்ளீடிங் போகிறது நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வந்து நம்ம வந்து காலையில் மத்தியானம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். அது மாதிரி ஆப்பிள் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லது. நமக்கு தெரியும் ஆப்பிள் வந்து இது வந்து ஃபஸ்ட் டேயே, செகண்ட் டே, தேர்ட் டேலாம் இது வந்து நார்மலாக நமக்கு இடை நேரங்களில் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி மாதுளம்பழமும் ரொம்ப நல்லது. மாதுளம்பழமும் நமக்கு உரித்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜூஸ் அடித்து சாப்பிட்லாம். மாதுளம்பழம், ஆப்பிள் இது 2மே ஒன்று போட்டு கூட ஜூஸ் அடித்து சாப்பிட்லாம். அதே மாதிரி ஆரஞ்சு பழமே வந்து நமக்கு இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப ஒரு டயர்டு, தலை சுத்தலாம் இருக்கும். அந்த டைமில் ஆரஞ்சு பழமும் சாப்பிட்லாம். ஏழைகளின் ஆப்பிள் வந்து தக்காளின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த தக்காளி பழத்தில் வெறுமனே வெட்டி சாப்பிட்லாம். இல்லைன்னா அதிலேயே ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் ஜூஸுமே வந்து இந்த ஓவர் ஃப்ளோவாக இருக்கிறது, அது மட்டும் இல்லை டயர்ட்னஸ் எல்லாம் நமக்கு குறைக்கும். பொரிக்கடலையும் ரொம்ப நல்லது. அதையும் நம்ம வந்து சாப்பிட்லாம். மலாடு பண்ணி கூட சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லை, எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா பைனாப்பிள், பப்பாளி சாப்பிடக்கூடாது. கொள்ளு இருக்குல்ல, அது கூட அந்த டைம் சாப்பிடக்கூடாது. கொள்ளு வந்து ரொம்ப நல்லது. ரெகுலர் பீரியட்க்குலாம் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பீரியட் நேரங்களில் சாப்பிட வேண்டாம். அது மட்டும் இல்லை, வேர்க்கடலையும் சாப்பிட வேண்டாம். ப்ரானும் சாப்பிட வேண்டாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.